சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ இதில் போயிட்டு ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மெயிலுக்கு பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஹெட்டர் வந்து மெயில் போட்டுக்கிறேன். இப்போது இதில் வந்து இஃப்னு கொடுத்துக்கிறேன். இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஜிக்கல் டெஸ்ட், அதாவது இப்போ நம்ம என்ன காலமில் இருக்கோம், என்ன ஷீட்டில் இருக்கோம்னா எம்எஃப்னு இருக்கும். எம்எஃப் ஷீட்டில் ஜெண்டர் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ அதால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒன்று தான். ஸோ ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்டில் மேல்னு இருந்ததுன்னா டபுள் கோட்டுக்குள்ளே தான் போடணும். ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்ன்றதால் நியூமெரிக்னா டபுள் கோட் இல்லாமலே போடலாம். ஓகேங்களா, மேல் இருந்ததுன்னா ரிசல்ட் இஃப் ட்ரூ அப்படின்னா 1ன்னு வரணும், இல்லைன்னா ஃபால்ஸ்னா 0ன்னு வரணும். ஏன்னா 1ன்னு வந்தால் தான் கவுண்ட் பண்ணாலும் சம் பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து மெயிலுக்குன்னு சொல்லி கொடுத்ததுனால மெயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும்தான் 1 வரும். மிச்ச ஃபீமேல் அதர்ஸுக்கு எல்லாமே 0ன்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ சம் பண்ணாலும் கவுண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து மெயிலோடது கரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா, புரிஞ்சுதா இது? ம் ஓகேங்களா, இப்போ அதே ஃபங்க்ஷன் தான் ஃபீமேல் அதர்ஸ்ன்னு போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இந்த மேல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ஃபீமேல் போட்டிங்கன்னா ஃபீமேலுக்கு 1 வந்துடும், அதர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதர்ஸ்க்கு 1ன்னு வந்துடும். ஓகேங்களா, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து மேல் ஃபீமேல் அதர்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ மேல்னால் 1ன்னு வரணும், ஃபீமேல்னால் 2ன்னு வரணும், அதர்ஸ்னால் 3ன்னு வரணும். ஓகேங்களா, ஆல்ஃபாபெட்டிக்கில் வரணும். ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ட் ஒன்று போட்டுக்கிறோம். ஓகேங்களா, எந்த இடத்துலனா மேல் ஃபீமேல் அதர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஜெண்டர் இது போட்டுட்டு ஜெண்டர் சார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். மேல்னால் 1, ஃபீமேல்னால் 2, அதர்ஸ்னால் 3ன்ட்டு. ஸோ இது எதுக்காக போடுவோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய சேல்ஸ் ரிப்போர்ட் கிடையாது, ஒரு அதாவது ஜெண்டரை மீன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டை வந்து இண்டெக்ஸ் நம்பர் மூலமா கால் பண்ணுறது. அதாவது அந்த இடத்துல போயிட்டு நான் மெயில்னு உட்காந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஃபீமேல்னு உட்காந்து சர்ச் பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஒரு நம்பர் மாரி நான் அலாட் பண்ணிடுறேன். மேல்னா 1, ஃபீமேல்னா 2, அதர்ஸ்னா 3ன்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் போயிட்டு 1ன்னு போட்டு கால் பண்ணேன்னா எனக்கு மெயில்லாம் வரணும், 2ன்னு போட்டு கால் பண்ணேன்னா ஃபீமேல் வரணும், 3ன்னு போட்டேன்னா அதர்ஸ் டேட்டா வரணும். ஸோ அது வந்து நேம் ஆல்ஃபாபெட்டிக்கில் இருக்கிறத நியூமரிக்காக மாற்றி நான் அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து 1ன்னு போட்டால் எனக்கு மேலோட டேட்டா வரணும், 2ன்னு போட்டால் ஃபீமேலோட டேட்டா வரணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஒரு பெரிய ரிப்போர்ட் இருக்கும் போது ஸோ அந்த டைமில் மெயில்னு போட்டு என்ட்ரு பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்தமாரி நியூமெரிக் வச்சுப்பாங்க, 1ன்னு போட்டு கால் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுக்காக இது வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக 3 காலம் பண்ண தேவை, ஒரே காலம் போதும். ஏன்னா 1, 2, 3 தானே போட போகிறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து ஜெண்டர் நம்பர்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஜெண்டர் நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஸ்விட்ச் ஃபார்முலா, ஸ்விட்ச் கண்டிஷன் சிமிலர் டு இஃப் எஸ் கண்டிஷன். எக்ஸலில் வந்து இஃப் எஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது தெரியுமா உங்களுக்கு? இஃபோடது தான் இஃப் எஸ். இஃப்ன்றது ஒரு கண்டிஷனோட நின்றுடும், இஃப் எஸ் வந்து மல்டிபிள் கண்டிஷன் போடணும். அது இதில் வந்து ஸ்விட்சு மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்விட்சுன்னு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் டேக்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்விட்ச் கண்டிஷன். ஓகேங்களா, ஸ்விட்சு எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ, அதாவது நான் கொடுக்குற வேல்யூ இப்போ நான் பண்ண போகிறது ட்ரூன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ட்ரூன்னு சொல்லிவிட்டு அதோட கண்டிஷன் நான் எழுதுகிறேன், வேல்யூ 1. வேல்யூ 1 என்னென்னா, இப்போ வந்து காலம் இந்த ஷீட் நேம் என்ன, எம்எஃப்பில் காலம் நேம் என்ன, ஜெண்டர். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜெண்டர் ஈக்குவல் டு
மேல்னு இருந்ததுன்னா என்ன கொண்டு வா, ரிசல்ட் ஒன்றுன்னு கொண்டு வா, அவ்வளோதான், கமா போட்டுவாங்க. இப்போ வேல்யூ 2 அதே எம்எஃப் ஷீட்டில் அதே ஜெண்டர் காலத்தில் ஈக்குவல் டு ஃபீமேல்னு இருந்ததுன்னா எனக்கு என்ன கொண்டு வா, 2 கொண்டு வா, அவ்வளோதான். திருப்பி கமா போட்டிங்கன்னா வேல்யூ 3. ஓகேங்களா? இதில் வந்து அதே எம்எஃப் காலத்தில் எம்எஃப் ஷீட் நம்பரில் அதே ஜெண்டர் காலத்தில் ஈக்குவல் டு அதர்ஸ்ன்னு இருந்ததுன்னா எனக்கு 3ன்னு கொண்டு வா. புரிஞ்சுதா? நம்ம இஃப்ல எதனா அதே டேக்ஸ் தான் சுவிட்சுன்ற கண்டிஷனில் இப்போ வந்து நம்ம மல்டிபிள் எப்படி சொல்கிறது, மல்டிபிள் வேல்யூ வந்து நம்ம சொல்கிறோம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து சுவிட்சில் போடுறோம். ஒரே ஒன்று மட்டும் செக் பண்ணுன்னா இஃப்எஸில் போட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா ஜெண்டர் நம்பர் புது காலம் கிரியேட் ஆகிடுமா? ஆமாம், ஜெண்டர் நம்பர்னு கிரியேட் ஆகும். ஜெண்டர் எழுதிக்கோ. அதுக்கு முன்னாடி அந்த இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு வாட்டி ஞாபகப்படுத்த முடியுமா? இண்டெக்ஸா? அது ஆல்ரெடி நம்மளே சோர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க.